உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கற்றுட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கொடுத்த வாக்கு தத்துவத்திலேயே பல கோணங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஆனந்தம் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு கிருபை செய்கிறோம், கிருபை உண்டாவதாக. என்னோட ஒரு எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 23:18 பேஜ் நம்பர் 783. நீதிமொழிகள் 23:18. இன்னொரு பக்கம் நீங்கள் எபிரேயர் 6:14 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு விஷயம் வருங்க. அதனுடைய பேஜ் நம்பர் Hebrew 7. நிச்சயமாக முடிவு உண்டு என்ற வார்த்தைக்கு 783. புதிய ஏற்பாட்டில் 302 எடுத்துச்சு. வாசிப்போம். எல்லா சேர்ந்து பைபிளை வாசிப்போமா? வேதத்தை வசனத்தை வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு வசனத்தை வாசிக்குவோம். 309 சொல்லுங்க, வாசிங்க. 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஜெபிப்போம். அன்பு கிருபையிலிருந்து பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை ஒப்புக்கொடுத்து இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு பேசும் அடியை மறைத்து நீ வெளிக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்ம கிளைம் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா, ப்ராமிஸ் ஆஃப் ஜூன் 2026 ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் என்ற தலைப்பில் நான் பார்த்துருக்கேன். ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் என்ற தலைப்பில் அதில் 1ஆம் தேதி நான் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையில் நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது. ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ. 3 வார்த்தைகளை சொன்னேன். ஐ வில் பிளெஸ் யூ, அதுக்கு காத்திருக்க வேண்டும். ஐ வில் ஷுவர்லி ரிட்டர்ன் அண்ட் யூ, அதுக்கு உத்தமனாக இருக்க வேண்டும். 3வது ஐ வில் ஷுவர்லி விசிட் யூ, அதுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று 1ஆம் தேதி நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினேன். தொடர்ந்து கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே பகுதியிலிருந்து நான் உங்களோட கூட வார்த்தையை பகிர்ந்த வார்த்தை ஐ வில் பிளெஸ் யூ, ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ அப்படின்னு ஆபிரகாம் கர்த்தர் கூப்பிடும்போது உடனே கீழ்ப்படித்தான். அவர் சொன்னார். 2வதாக ரூத்துக்கு ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ என்ற வார்த்தையில் ரூத்து கர்த்தர் பொறுத்தது தான். 3வதாக ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ டேவிட் ஆயத்தமாக 3 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ என்று சொன்ன வார்த்தையிலிருந்து ஆண்டவர் இன்று நமக்கு பேசப்படுகிற வார்த்தைகள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போக்காது. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களை பார்த்து கொள்கிறேன். வேகமாக சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். என்னோட கூட ஆதியாகமம் 26 நீங்கள் அந்த வார்த்தை 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா 28 எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அப்போ முதல் பாயிண்ட் ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ நான் சொல்லியிருக்காரு. அதில் முதல் பாயிண்ட் we saw surely that the Lord was with you என்ற அதுக்கு நான் கொடுக்குற தலைப்பு surely the Lord was with you. சொல்லுங்க, surely the Lord was with you. அது தமிழில் நிச்சயமாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவளை ஆமென் சொல்ல மாட்டீங்க? எவ்வளோ சந்தோஷம்! ஒருத்தர் நம்மளை பார்த்து நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னால்? சத்துருக்கள் சொல்கிற இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம சுற்றி நம்ம வாட்ச் பண்ணுற எல்லாரும் பார்த்து நிச்சயமாக கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அது பெரிய தியானிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதியில் கண்டிப்பாக வீட்டில் போய் வாசிங்க. 24 நீங்கள் 33 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்மளோட பேசுகிறோம். அதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாசிப்போம், வேறு பகுதியை தந்து வாசிப்போம். பாருங்கள் 24 பாருங்கள், மைக்கில் வாசிப்போம்.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீங்கள் 26:1 நீங்கள் அந்த நான் சொன்னேன் இந்த 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் முதல் முறையாக அவனோட கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து தேசத்தில் 100% அவன் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தார். ஸோ அவன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு அவனுடைய பிரயாணத்தை தொடங்கிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலைகளை அவனை செய்ய வேண்டிய அந்த ஆசீர்வாதம் முன்னேற கர்த்தர் அது போகும்போது அப்பொழுது கர்த்தர் அவனை 2வது முறை அவனை சந்தித்து சொல்கிறாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் என்ன பண்ணான்னா, கர்த்தர் ஆசீர்வாதம் சும்மா இல்லை, அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். பாருங்க, ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் முதல் முறை சொன்னார். அதே மாதிரி தேசத்தில் அவன் என்ன பண்ண விதைத்தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தாரு. நீங்கள் வந்து அது 12 பார்க்கலாம், 26-12 திருப்பியும் கர்த்தர் அவனை சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு என்ன பண்ணான் அப்படின்னா பலிபீடம் கட்டினான். ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, ஸோ கர்த்தர் அவன் ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஆனால் பலிபீடம் கட்டி கர்த்தர் என்ன பண்ணான், தோல்வி பண்ணான். நான் சொல்கிற பாருங்க, அருமையான கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அந்த ஆசீர்வாதம் தொடரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். கர்த்தரை பலிபீடத்தை துதி ஆராதனை செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான நம்முடைய லைஃப்பில் அந்த பாட்டு கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம், கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டுற, துதியின் பலியை கட்டுற, துதி செலுத்துகிற பலிபீடத்துக்கு அந்த வரவே எலியா பலி செலுத்தபடி பலிபீடம் கட்டினான். கர்த்தரே தேவன் வானத்துலேருந்து அக்னியை வந்துச்சு. இல்லையா, பலிபீடத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்க. வானத்துலேருந்து அக்னி வந்துட்டு கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்து சொல்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடரணுமா, ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகணுமா, கர்த்தர் கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும், என் கூட இருக்கிற கர்த்தரை எப்படி என் கூடயே வச்சுக்க வேண்டும், அந்த கர்த்தரை என்னை தொடர்ந்து எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்லி தான் செய்யணும் இல்லை, எனக்குள்ளே அது வர வேண்டும், அது அவனுக்குள்ளே வரும். சிலருக்கு சொல்லு காலையிலே ஜாப் பண்ண, கர்த்தரை சோத்திரம் பண்ண, துதி எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது ஜாப் பண்ண, வெளியே போனால் ஜாப் பண்ண, சொல்லி சொல்லினே அந்த ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டே இன்னும் வர மாட்டேங்குது. எவ்வளோலாம் கிக்கு நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்குது. அம்மா அவங்களுக்கு கிக் அடிக்கிறது, அப்பா அவங்களுக்கு கிக் அடிக்கிறது, கிக் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணும். செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரணும். சின்ன பிள்ளைகள் பெரிய வரைக்கும் வாழ்க்கையில் என்ன வேணும், கர்த்தர் கூட இருப்பேன்னு சொல்லணும். என் கூட இருக்கிற கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பலி வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் தானா என்ன பண்ணுவார், ஆசீர்வாத ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஈசாக்கு யாரையும் சொல்லலை, என்னென்ன போய் துறவை விட்டு ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணல, எல்லாருமே அதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எஜமான, அதான் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. இனி ஆசீர்வாதம் என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்டு காலி பண்ணலாம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் பத்தாது, இன்னும் ஆசீர்வாதம் தொடரணும். அல்லேலூயா. அதுக்கு எஜமான் என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவனை தொழுது கொண்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிற அனுபவம் இருக்குமானா தானாகவே கர்த்தருக்கு ஆசீர்வாதத்துக்கான வழிக்கு நேராக கொண்டு போவார். அது மாத்திரம் பாருங்கள், இப்போது அந்த நேரத்தில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே பாருங்கள், வாசிங்க 26. அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். வந்து அங்கதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்லுங்க, வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார்.
26. எத்தனை பேர் வந்தாங்க? சரி, யார் அவர்? யாரு? ராஜா. ஷார்ட்டா நமக்கு எது இங்கிலீஷ்ல சொல்லலாம், ராஜா கூட சொல்ல மாட்டீங்க. 2வது ஃப்ரெண்டு வந்தான். 3வது சேனாபதி வந்தான். 3 பேரும் பவர்ஃபுல் ஆளுங்க. தேசத்தின் ராஜா, தேசத்தின் சேனாதிபதி, ராஜா ஃப்ரெண்டு யாரும் இருப்பான்? பூஜாவா இருப்பானா? ராஜாவா இருப்பாங்க. கரெக்ட் தானே? 3 பேர் வந்து யார்கிட்ட வராங்க அப்படின்னா ஈசாக்கிட்ட வராங்க. அப்போதான் அவன் சொல்றான், நீ ஏன் என்ன வர? என்ன பகைச்ச இல்லை? எப்படி எவ்வளோ ராஜா கிட்ட, ஒரு சேனாதிபதி கிட்ட, அவன் நண்பர்கிட்ட அவன் பேசுறான். எந்த தேசத்தில் பேசுறான்? எந்த பயங்களாக பேசுறான்? கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனம், நான் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாது, நான் கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் உடனே ஆசீர்வாதத்தை சந்தை பெருகப்படும். அல்ல இறங்கிட்டான். அப்படியே என் கூட என் தேவனாய் கர்த்தர், என் தகப்பன் தேவனாய் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை பயப்படாதான் நான் பயப்படுறேன். பயமில்லாத கேட்கிறான். வேலைக்கார ஓடி போயிட்டு, ஐயோ ராஜா வந்திருக்கிறாரு, ஐயோ நம்மளை பகைச்சவங்க வந்திருக்காங்க, நம்ம தொடுத்த வந்திருக்கோம், ஐயோ ராஜா மாதா வந்தா பரவாயில்ல, கூட ஏன் வந்திருக்கா, சேனாதிபதி வந்திருக்கிறோம், பாட்ட தலைவர் அவங்க கூட ஒரு நாள் வந்திருக்கான் அப்படின்னு எதுக்குமே பயப்படுறது. ஐயோ ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்குறேன். ஏன் வந்தேன்? உங்களை தேடி வருவாங்க. யாரு? உங்களை பகைச்சவங்க, உங்களை துரத்துனவங்க, உங்களை எதிர்த்தவங்க, உங்களை தேடி பக்கத்து பசங்க உங்களை தேடி விட்டு வரப்போறாங்க. உங்களை தேடி சத்ரு வரப்போறாரு. சத்ருவை தேடி வரப்போறாரு. சத்ருவை தேடி வரப்போறாரு. இப்போ அவன் சொல்ற வார்த்தை தான் இதை நம்ம வாசிப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி பார்த்தாங்க தெரியலங்க. ஆண்டோட உருவத்தை பார்த்தாங்களா? ஆண்டோடைய பிரசனத்தை பார்த்தாங்களா? மகிழ்ச்சி பார்த்தாங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்று பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறத பார்த்தாங்க. ஏற்கனவே பார்த்தாங்க. நம்ம காட்டில் பெருகிறானே தட்டி விட்டான், நம்மளை காட்டில் பலத்தானா இங்கேருந்து ஓடி போயிடும். இப்போ சொல்கிறாங்க கண்டோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறத நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவன் என்ன சொல்றான்னா, நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதத்தோடு அனுப்பிவிட்டது போல நீனும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். வாயால சொல்ல வச்சாங்க. இதாங்க சாட்சி. சத்துரு வந்து சொல்லணும், கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமே. அதனால எனக்காக நீ ஏதாவது சமைச்சிடாதப்பா, என்னை நீ பகிச்சிடாதப்பா, என்னை நீ ஏதாவது சொல்லிடாதப்பா, எனக்காக விரோதமாக ஜெபம் பண்ணுறாதுப்பா. நம்மளை பார்த்து சத்துரு பயப்படுறதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது அவன் பார்க்கணும். அவன் வாயால் சொல்லணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமே. ஆமே சொல்ல மாட்டீங்களா? பெரிய நம்பிக்கை பாருங்க. அதனுடைய அவனுடைய இது என்னன்னா, அங்கே பெரிய கதை. அவன் ஒரு நல்ல ஒரு சமாதான வழியை ஏற்படுத்தி அங்கே சாப்பிட்டு அவன் சமாதானத்தோடு போயிடுவான். அவங்க உடன்படிக்கை பண்ணிவிட்டு இப்போது இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நாளில் நீங்கள் 33வது 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். பாருங்க, அதே நாளில் அவன் சொல்றான், எந்த வேலைக்காரர் வேலையை ஆரம்பிச்சாங்க, எதை வெட்டினாங்க, இப்போ தண்ணி வரல. சத்ரு வந்து கர்த்தர் கூட இருக்குன்னு சொல்லி அந்த சத்ருக்கு இவன் என்ன பண்ணான், சிநேகித்து அனுப்பினா பாருங்க. அவன் போன உடனே என்ன வருது, தண்ணீர். ஹல்லேலூயா. ஸோ அதோடைய ரிசல்ட் என்னன்னா, we have found water. அங்கே அவர்கள் சொல்றாரு, தண்ணீரை கண்டோம். சொல்லுங்க, தண்ணீரை கண்டோம். தண்ணீரை கண்டோம். we have found water. தண்ணீரை கண்டோம். அதுக்கு என்ன அவன் எடுத்தான்? ஐசக் என்ன முயற்சி எடுத்தான்னா, சத்ரு தொடுனாலும்
அவன் எடுத்து போய் ஐசக் எஃபர்ட்ஸ் டு செக்யூர் ஸ்டெடி வாட்டர் சப்ளை, நிலையான நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக அவனுடைய விடாமுயற்சி எடுத்தான். கர்த்தர் வாய்க்க பண்ணினான். ஹல்லேலூயா. முயற்சியே எடுக்க மாட்டாங்க, ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்டெடியே ஆகாது. ஸ்டெப் எடுத்தாதான் ஸ்டெடி ஆகும். சொல்லுங்க, ஸ்டெப் எடுத்தாதான் ஸ்டெடி ஆகும். ஸ்டெடி ஆகணுமா ஸ்டெப் எடுக்கணும். அப்படி கஷ்டப்படுங்க. ஸ்டெடி ஆகணுமா ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப்பே படிக்க ஸ்டெப் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் வர ஸ்டெப் எடுக்கணும், ப்ரொமோஷன் வர ஸ்டெப் எடுக்கணும், வேலை செய்ய ஸ்டெப் எடுக்கணும், திருமணமாக ஸ்டெப் எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தா ஸ்டெடியான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால நீதிமொழி சொல்லப்படுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தவிர வேதனையே. அவ்வளோ அழகாக சொல்லி அங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிசல்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 26 நாளில் நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னார்ல, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது என்னன்னா God reassured him. அஷ்யூரிங் இல்லை, ஆல்ரெடி அஷ்யூர்டு. உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு 26 பார்த்தீங்கன்னா 1வது வருஷத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்யூர் பண்ணார், பயப்படாத நான் கூட இருப்பேன். ஆனால் ரீஅஷ்யூர் பண்ணுறாரு பாருங்க 24 அவன் என்ன சொல்றாரு பாருங்க, அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகி ஆபிரகாம் தேவன், பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து அப்படின்னு 2வது முறை ரீஅஷ்யூரிங், நான் கூட இருக்கிற திருப்பியும் சொல்றாரு. ஆமே. கர்த்தர் ஒரு வாட்டி ஆசீர்வாதம் அப்படியே விட்டீங்கன்னா நீங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தர் திருப்பியும் வந்து தட்டுறது, நீ பயப்படாத, நீ இன்னும் போகணும், பயப்படாத, நீ இன்னும் செயல்படணும், பயப்படாத, இன்னும் நீ பெருகும், பயப்படாத, இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், பயப்படாத, அவன் சொல்லிட்டாங்க நிறுத்திட்டாங்க, கவலைப்படாத, உன்னை பகைச்சாங்க சோர்ந்து போய் உட்கார்றாத, இல்லடா கர்த்தர் சொன்னார் இங்கே வேற நடக்குதுன்னா சோர்ந்து போவாத, உன்னை நான் திருப்பியும் மறுபடியும் ரீஅஷ்யூர் பண்றேன் கூட இருப்பேன். நாமே சொல்லுங்க, ரீஅஷ்யூர் பண்றாரு ஆண்டவர், மறுபடியும் கூட இருப்பேன். கர்த்தர் சொன்னேன், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேட்டான். அவரோட அவர் பண்ண ரீஅஷ்யூர் பண்ண வார்த்தையை மாத்திரம் ரீஅஷ்யூர் பண்ண உடன்படிக்கை நினைவு பண்ண வந்து ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா ஐசக் ரெஸ்பான்ஸ் பில்டிங் எ ஹார்ட். அவர் சொன்ன உடனே அவருக்கு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அதோடைய வர்ஷிப்பில் கர்த்தரை ஆராதித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்தான். ஓ ஆண்டவர் மறுபடியும் என்னோட ரீஅஷ்யூர் பண்ணிட்டு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க. ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு 33 பார்த்தீங்கன்னா அதற்கு சேவா என்று பேரிட்டான். ஆகியால் அந்த ஊழியர், அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் ஏங்க ஒரு பட்டத்தில் வந்து யார் ஒரு பட்டத்தில் யார் இடத்துல இருந்து யாருக்கு பேர் வைக்கிறது? சும்மா இருப்பாரா? சிஎம்ஏ இப்போ நான் பேர் வச்சேன்னா சும்மா இருப்பாரா? அரசாங்கம் சும்மா இருக்குமா? வச்சா இருப்பாங்க. யாரு? ஐசக். என்னன்னு ராஜாவில் வைக்க முடியாத பேரை சேவா என்ற பேரை இட்டார். அது என்னவா மாறி சொன்னீங்கன்னா பேசபா எனப்பட்டுதான். எவ்வளோ பவர் பாருங்க, அதிகாரம். ராஜா நான் பேர் வைக்கிறப்பா, நீ நான் என் இடத்துல வந்து பேர் வைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் கேட்க முடியல. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற அவர்களுக்கு யாரெல்லாம் பார்த்தாங்க அவரெல்லாம் வாய மூடி நீங்க வைக்கிறது தான் சட்டம். அல்லேலூயா. நீங்க வைக்கிறது தான் கர்த்தர் எல்லாத்தையும் கையில் வைக்கிறது. அதாங்க விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாய் கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு மனுஷன், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் எவன் வரைக்கினாலும் எல்லாத்தையும் அவங்க அவங்க மூலியமா எழுதுறாங்க. ஒரு கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் அந்த ஈரமாக எங்கேயுமே நம்ம பூஜா வைக்க மாட்டோம். ஸ்டார்டிங்காக மாதிரி போகலாம், ஆனால் பூஜாவா இல்லை, பூஜா இல்லைடா, நீ ராஜா 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 இல்லைடா, நீ என்னால் ஆசிரியப்பட்டவன்டா, நீ என் ரத்தத்தால் விலை திரையமாக கொல்லப்பட்டவன்டா, நான் உனக்காக மாதிரி எல்லாம் ஆசிரியத்தை சம்பாதித்தேன், நீ எல்லாம் கையில் யோசப்பில் எல்லாரும் கையில் கொடுத்தாரா இல்லையா? சரிங்க, வெளியே கொடுத்தாரு, பரவாயில்ல, வருமானம் வரும். சிறசலத்துக்கு போட்டாங்க, அங்கே என்ன கட்டாரு, எல்லாத்தையும் கையில் கொடுத்தாரு. ஏன்? ஆமா, உங்க ஆண்டவர் தான்ப்பா, உங்க ஆண்டவர் தான்ப்பா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு, வெளியே இருக்கப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க பாருங்க. என் ஆண்டவர் நான் வெளியே இருக்கும் போது எல்லாம் எங்களை கொடுப்பாரு, என்னை எல்லாம் நீ அதிசயம் உள்ள போட்டாலும் அங்கே அங்கே அத்தனை பொறுப்பு எங்களுக்கு கொடுப்பாரா? என் ஆண்டவருடைய ஒரே ஒரு நோக்கம் என் கையில கொடுத்து என் மூலியமாக நடக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். நாங்க
ஆச்சரியம் சொல்லி பிரிக்கிறான். வெளியே இருந்தாலும் கையில் விட்டு தான் படத்தை வைப்பாரு. எல்லாத்தையும் வழி அடிச்சு உள்ள போட்டாலும் கையில் விட்டு அந்த உள்ள போட்டதுக்கு நல்லா வைப்பாரு. கத்தருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டணும்ப்பா, ஒரு பாடல் ஒன்று ஆவியானவர் கொடுத்தாரு, நான் அதை பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ஸோ நன்றி பலி வீடும் கட்டுவோம். நல்ல தேவன் நம்மை எப்படி அறிஞர் அதில் 4 பார்க்கும் கண்களை தந்தீர்கள். எதுக்கு பார்க்க? கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க. அப்புறம் பாடும் முதல்களை தந்தீர்கள். உழைக்கும் கரங்களை, ஓடும் கால்களை பாடுமா? நன்றி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்கள் தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பலிபீடம் உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்றார். அவர் ஆராதிக்கும் ஒன்றும் இல்லாத நிலையில நான் அவர் ஆராதிச்சேன். 3 நேரத்தில் குளித்து வந்த பிறகு எனக்கு எல்லாம் சொன்னாங்க, அதை செய் இதை செய் சொம்படி அதை என்னை அழைச்சிருக்காரு. ஆமே. அதனால் உள்ளே வந்து என்னென்ன நடக்குதுன்னு அப்படி பார்த்தேன், அமைதியாக பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எதெல்லாம் விசுவாசிக்கு பெனிஃபிட், விசுவாசிகளுக்கு என்ன பெனிஃபிட், கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற விசுவாசிகள் குடும்பங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றா பார்த்தேங்க. ஆண்டவர் கொஞ்ச நாளே எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டார். ஆமே. எல்லா விசுவாசங்களுடைய எல்லா ஜாதிகத்தையாக இருக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களே, என் கையில் கொடுத்துட்டாருங்க. எதை கொடுக்குறாரு? உங்கள் டேட்டா பேஸெல்லாம் எங்கே கொடுக்குறாரு? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், உங்கள் பிறந்த நாள் என்னவோ, கல்யாண நாள் என்னவோ, அது இது எல்லாமே ஏற்று என் கையில் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? கர்த்தர் என் கூட என்னை அழைத்தார். நான் ஒரு ஆராதனை துதிப்பேன். ஆமே. அதனால் யார் என்ன வச்சாலும் கவலை கிடையாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார். மற்ற இன்னைக்கு ஏன் ஜெபம், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிற சத்துரு பார்க்கணும், நீ என் கூட இருக்கிற வேலைக்காரன் பார்க்கணும், என் கூட இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணும். என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கலாம். அதுதான் உங்கள் ஜெபம். கர்த்தர் அப்படி கூட வராமே. 2வதாக வேகமாக பாருங்க. நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா எரேமியா 51, 56 பக்கம் பழைய 949 வாசிக்கணுமா மைக்கில்? பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகினான், அதின் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். நிச்சயமாக பதிலளிப்பார். இப்போ 2வதாக the Lord who surely, the Lord who repaid will surely answer. The Lord who repaid will surely answer. In short of
நான் சொன்னது போல surely the Lord was with you சொன்னது போல surely answer. Hallelujah. Surely answer. நிச்சயமாகவே. தமிழ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நிச்சயமாக பதில் அளிப்பார். ஆமென். எத்தனை பேர் பதில் காத்துருக்கீங்க? கர்த்தர் பதில் தர மாட்டாரா? அப்படி யாரும் வந்திருக்கீங்களா? கர்த்தர் பதில் தருவார். ஆமென். முதல்ல ரீஅஷூர் பண்ணாரு. ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ரீகாம்பன்சேஷன் பண்றாரு. The God of recompensation will surely answer. ரீகாம்பன்சேஷன்னா அதாவது ரீபே, அதாவது என்னெல்லாம் விதைத்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாரு, முன்னாடி ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார். அதுதான் ரீகாம்பன்சேஷன். சொன்னாங்க காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாய்ப்படி காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். ஆண்டவர் கல்யாணம் கொடுத்துருக்கோம் சொல்ல மாட்டீங்களே, குழந்தை கொடுத்துருக்காங்க, படித்த உடனே கொடுக்கணும், வேலை கொடுக்குறாங்க, பிறந்தோடனே அந்த குழந்தைங்க தான் தரணும், அந்த ஏஜ் உடனே ஸ்கூலுக்கு போகணுங்க. அது மாதிரி எல்லாமே தானாக கொடுக்கணும். ஆண்டவர் அப்படி தானே கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சில நேரத்தில் தானாக கொடுக்கணும். என்ன பண்ணுறது, பதில் கேட்டால் தான் கொடுக்குறது. சில நேரத்தில் வந்து ஏன்னா நம்ம அன்பு எங்கே வச்சிட்டாங்க, என்னமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டேன் நம்மகிட்ட, அதனால் ஆஹா நீ கண் அங்கே இருக்க, இது எங்கே இருக்க, சரி சரி என்ன பண்ணாது, தானாக வர மாட்டேங்க. ஆனால் ஆணுடைய வார்த்தை சத்துன்னு சொன்ன வார்த்தை இல்லை, கர்த்தரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா சேனையை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, சரி கட்டுகிற தேவனை கர்த்தர் நிச்சயமாக சொல்லுங்க, சரி கட்டுகிற தேவன். உங்க நிலைமையை பார்த்து பார்த்து மற்றவங்களாம் இலகாரமா அது இதுதான் பண்றாங்கன்னா அந்த நிலைமையை பார்த்து சரி கட்டு வந்துருக்காரு. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? சரி கட்டுகிற தேவன் என்ன பண்ணுவாரு, பதில் அளிப்பார். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனை பாழாக்கிறவர் அதன் மேல் வருவார், அதில் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். அங்கதான் கீழ் அவருடைய வில்ல முறிந்து போகும். யாருங்க சொன்னா வேதத்தில்? யார் சொன்னா? அம்மா பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அறிவாக நினைக்கிறீங்க. யார் சொல்றாங்க பார்க்கலாம், விசுவாசிங்க எந்த அளவுக்கு பேர் இருக்கிறாங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யார் சொன்னா வேதத்தில் அவர்கள் வில் முறிந்து? என்னங்க சரி போங்க, என்னங்க இப்படிலாம் இருக்காதீங்க. கவனிங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க, பக்கம் 340 வாசிங்க. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். யார் சொன்னா? அண்ணா வில் முறிந்தது. பாருங்க, இப்போ இந்த இங்கே பகுதியிலிருந்து கத்த இந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேகமாக நான் அடிச்சு போகிறேன் பாருங்க, அவருடைய வில் முறிந்து போகும். சரி கெட்ட தேவன் கத்த நிச்சயமாக பதிலளிப்பார். ஹல்லேலூயா. இவருக்கு ஒரு வில், இவருக்கு விரோதமாக ஒரு வில் இருந்தது. எப்போ பார்த்தாலும் அம்பு தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் 1ஆவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் வண்டிக்கு வரும்போது ஒன்றா கூடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லை, கூடும் போதெல்லாம் அவங்க இருக்கான் சக்காலுக்கு. அப்பப்போ அம்பு விட்டு வேதனை பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ கூடாலும் ஒரு மனமுறை வச்சு, எப்போ கூடாலும் அழு வச்சிடறான், எப்போ கூடாலும் உடைச்சிடறான், எப்போ கூடாலும் குற்றப்படுறான், எப்போ கூடாலும் சுட்டி காட்டுறான். இவளுக்கே நான் ஆயிட்டு அந்த வேதனை இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேல் 1:9-20 கண்டிப்பாக வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் அங்கேயே அழுதுட்டே இல்லை. அவன் என்ன பண்ணான்னா 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் அவன் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணோம், கெட் அப். நான் ஏன் எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாஸ்டர் கெட் அப் சொல்றாங்க. நோ, அது கெட் அப் இல்லை, கெட் அப், எழுதுரு. அவள் உட்காந்து அழுதுகிட்டே இல்லை, அவள் வந்து இது பண்ணல, அவள் எழுந்திருந்தா. எழுந்திருந்து எங்கே போனான்னா அங்கே சொல்லுறது ஆலயத்துக்கு போனாமே. எங்கே வரணும்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வரலைங்க. பேசிக் ரட்சிக்கப்பட்டவங்க
கர்த்தரை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் எப்படி இருக்கலாம்? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் தொழுது கொள்ள அது துதிக்க ஆராதிக்க தனிப்பட்ட அதே போல் ஆலயம் துதி ஆராதிக்கும் நம்ம அது அங்கே வந்து கற்றுக்கொள்ளும். ரெண்டாவதாக ஆலயத்துக்கு போகிற பழக்கம். ஆலயத்துக்கு அவன் பாருங்க, ஆலயத்துக்கு வந்தா ஏன் வந்தான்னா அவளுக்கு தெரியும் சரி கட்டி பதில் அளிக்க கற்றுக் வருகிறாமே. எனக்கு சரி கட்டுறதுக்கு யாரா முடியும்? இந்த வீட்டுக்காரர் இருந்தாலும் கேட்டாங்கன்னா சொல்லுவான், நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், கத்த தெரியலையா? உனக்கு தான் இல்லை, ஃபிட் இல்லை, உனக்கு தான் அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் தெரியும். அப்படி தான் சொல்லுவாங்க. எப்போ ஏதாவது அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்ல நம்ம எல்லாம் கூட சொல்லுவோம், குறை சொல்கிறதுன்னு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அப்பா சூப்பர், கத்துற கூட கத்துறா, நீ அவரால் ஆசைப்படுற. ஆனால் எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஆனால் சுமந்து போயிடக்கூடாது, முழுகிட போயிடக்கூடாது, அழுது உட்காந்துடக்கூடாது. என்ன பண்ணுவோம்? அந்த சூழ்நிலையில் எழுதணும். ஏன் இதையும் என்னால் முடியும்னு பார்த்தேன், முடியல. இனி எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் சரி கேட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாருன்னா ஆலயத்தில் இருக்கிறார். யோவான் அழகாக சொல்ற, 1:4 இல்லை, இந்த உலகத்துல இருந்து உனக்குள்ள பெரிய இல்லைப்பா, எனக்குள்ள பெரிய இருக்கிறாரு. ஆனால் ஒன்றுமே நடக்கல. என்ன பண்றது? ஏங்க அப்போஸ்தலர் எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்தாங்க? 2:47 அப்போஸ்தலர் 2:47 கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட சபையில் ஏன் அவங்க வீட்டில் சேர்த்து வைக்கிறது? அவங்க வீட்டில் சுற்றி வைக்கிறது ஏன் சபையில் சேர்த்து? அவன் பாருங்க, அந்த சூழ்நிலை நேரம் ஆலயத்துக்கு வந்ததுனால அங்கே என்ன பண்ணாங்க? கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் என்னன்னா சரியான வசன நேரில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிற அந்த வார்த்தை நீங்கள் 1லேருந்து நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியும்? அவருடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த அவருடைய துக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டது, கர்த்தர் பதில் கொடுத்தார், நினைத்ததுனால் எல்லாம் நடந்தது. ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் ப்ராஃபஸி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராஜாக்கள் எழுதுவார்கள். ராஜாவே இல்லைங்க. ஆனால் அவன் பாருங்க, கர்த்தருடைய பதில் கேட்கவர் ஒரு பிள்ளையே கிடைக்க வைக்க நாங்கள் முடியும்னா என் தேசத்தில் எல்லாரும் ராஜாவை பிறப்பிக்க கத்தல முடியும் சொல்லி இன்னைக்கு வீட்டில் பாசி நேரம் இல்லை. நான் வந்து 8 நிமிஷம் தான் இருக்கு. ராஜாவை கத்தர் உருவாக்குவா சொல்லுவார், ராஜாக்கள் பிறப்பார்கள். அப்படி சொன்ன வார்த்தைகள் அது மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் தான் தரித்திரம் செய்கிறதும் 7ஆம் வசனம் கர்த்தர் தான் ஐஸ்வர்யம் அடைவு செய்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றது புழுதிலிருந்து தூக்கி உட்கார் வைக்கணும் அவர் தான். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, அவர் தமது பசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், உன்மார்களில் அதிகமாக கர்த்தரோடு வழக்கானது யாரு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை, ராஜாக்கள் எழுதும் அபிஷேகம் தாம் அபிஷேகம். நீங்க 10ஆம் வசனம் கர்த்தரோடு வழக்காடுகள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாளர்களை நியாயத்திற்கு தாம் ஏற்படுத்துகின்ற ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணின முன்பை உயர்த்தப்படும் என்று துதித்தார். ஏற்படுத்தினாரா? அது வரைக்கும் ராஜாவே கிடையாது, அது வரைக்கும் கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் நியாயாதிபதிகள் தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்றா பாருங்க, சொல்லி அந்த ஆசீர்வாதம் எங்கே வந்ததுன்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ராஜாவை ஏற்படுத்தி ராஜாவே அபிஷேகம் பண்ற ஒரு ஆசாரியர் சாமியில கட்டார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்ததுனால அதோடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, தான் மகன் ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய மகன் மூலமாக ஒரு ராஜா ஏற்படுத்த கர்த்தர் ஒரு ராஜா மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமல் ராஜா கர்த்தர் தள்ளுவதும் தம்முடைய இதயத்தை ஏற்ற ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அந்த தாவீதை கர்த்தர் ஏற்படுத்துகிற சாமுவேலை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகம் நான் சொல்றேன், நான் கூட யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேமிலிஸ்லாம் ப்ராப்ளம் வருது, ஏன் அப்படின்னா கேட்பேன். ஆனால் வசனத்தை சொல்லுவார், தேவன் நினைத்ததை மனுஷன் இருக்காங்க. எப்படியோ
தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, பொறுமையாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆலயத்தை வாங்க, சரி கட்டுகிற கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அவர் பதில் அளிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக பதில் அளிப்பார். ஆசீர்வாதத்தை பெருக பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவரை நான் கேட்பேன். அது மாத்திரம் இல்லை, என்னடா அப்படின்னா ஃபேமிலி ஸ்மூத்தாக ஏன் சண்டை போட்டாங்க, ஏன் அன்பு இல்லை, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் என்ன சொல்லுவாங்க, முயலுக்கு பிடிச்சா 3 கால் என்னென்னா சொல்லி போட்ட விடுக்கலாங்க. உங்கள் மைண்டில் ஏற்றுங்க. அது என்னது, அது ஒரு நொண்டிக்கு சொல்கிறாரு, முடிச்சிச்சுங்க மேட்ரு. என்னங்க நான் சொல்கிற கரெக்டாக இல்லையா? அதால் அதே 3 தான் சரி 3 தாயா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் சொல்லிக்கிட்டீங்க. அது ஆன்டிகேப்டர் சொல்கிறாங்க, அது காலையில் போகுது மனுச்சு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. 4 தான் நீ என்ன சொல்லு. அப்புறம் அவர் கேட்ட உடனே 4 சாத்துறாங்க. ஏன் ஒழுங்காக அவங்க 3 உடனே நான் வெளிப்பாடு சூப்பருங்க அப்படின்னு போயிடுங்க. அவனே போய் யோசிப்பாங்கன்னா 3ன்னா அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க, இல்லைங்க அது ஆன்டிகேப்டா இருக்காங்க. விட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ தலையிலிருந்து சேர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் போக போக அவனை உடைப்பார் கர்த்தர். அவனை உடைப்பாங்க, உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. எவனை பறிச்சு போவான், அவனை சந்திப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்க, கையில் எடுக்காது சாட்டி ஞாயிற்று நீங்கள் எடுக்காது. அந்த வசனம் என்ன வசனம், எரேமியா 51:56 கர்த்தர் நியாயத்தீர்ப்பேன்னு சொல்கிற வசனம். நான் இறங்கி நியாயத்தீர்ப்பேன், நான் வந்து சரிக்கிட்டு என் ஜனத்துக்கு விரோதமாக பாபிலோனே எழுதுறியா, நான் வரேன். அதான் பேக்ரவுண்ட் வந்தார் பாருங்க. ஏன் வந்தார், என் ஆலயத்தில் விண்ணப்பம் பண்ணினாப்பா, துக்கமாக இருக்கிறப்பா, இதயத்தை பிடிச்சினாப்பா, பதில் அளிப்பேன் விசுவாசம் வந்தாப்பா, பதில் அளித்து அவன் மூலியமா சாமி சொன்னது கர்த்தர் நிறைவேற்றார். ஒரு பாட்டு வரல, என் மூலியமா சொன்னது என் கர்த்தர் நிறைவேற்ற ஒரு பாட்டு, ஒரு அடி வரும். அவன் வாயில சொன்ன அவன் பிள்ளைய வச்சு ஏற்படுத்த என்ன நல்ல ஆண்டு கல்ல தண்ணி கத்திர சோதனை ஆளல்லையா, யார் சொன்னது வச்சு செய்தார். நிறைய அனுபவங்கள். 3வது அப்போ அதோடைய ஆசீர்வாதம் இவன் பாருங்க, அவனுடைய அவர் வந்து நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரீஅஷ்யூ மறுபடியும் சொல்ல கூட இருக்குன்னு சொன்னவர் ரீகாம்பன்சேஷன் காலப்பட அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தருவேன்னு சரி கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார். 3வதாக இதுக்கெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு கடைசியாக சொல்கிற அம்மான்னு செய்யறதுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை வாசிப்போம். 39:18 பாருங்க. 39:18 ஜெரமியா 39:18 வாசிக்க. பேஜ் நம்பர் 930 வாசிக்க. வேகமாக இந்த நேரம் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 3வது உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். முதல்ல சொன்னேன் surely the Lord is with you சொன்னேன். 2வது சொன்னேன் surely answer சொன்னேன். 3வது surely deliver you. hallelujah, surely deliver you. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டெலிவரி பண்ணுறதுக்கு, அதாவது நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று சொல்வதற்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பினபடினா, நீ என்னை விடிப்பாரு இவர் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கலாம் எல்லாம் வேலைக்கு ஒன்றே யார் நம்பணும், கர்த்தரே நம்பணும். கர்த்தர் தான் என்ன போட்டாங்க. ஒரு பெரிய சிறை இருக்கு யாருக்கு, யோபுக்கு. அதுக்கப்புறம் ஆலய அவன் தட்டிட்டான். இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி ஓட வச்சு தங்க சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் அவரே சொன்னான், எனக்கு குறித்த தேவை நிறைவேற்றுவார். அவர் ஆராய்ச்சி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். என்னை கொண்டு போட்டதாக நம்பிக்கை அதிகம் பண்ணாமல். அதே போல் அவன் சிலருக்கு வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நீங்கள் இன்னொன்று சேர்ந்து வாசிங்க. இந்த விடுவிப்பே கர்த்தரை நம்பினதுக்கு சொல்கிறேன். என்னோட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வந்து வீட்டில் போய் இந்த சம்பவத்தை 17-40 நீங்கள் வாசிக்கணும். 16ஆம் அதிகாரத்தில் அதை இப்போது ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் வாசிங்க. அங்கே 17ஆம் வசனத்தை வாசிக்க மைக்கில். அவள் பவுலையும் எங்களையும்
பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். பாருங்க, இங்கே இந்த சம்பவம் என்னன்னா, இப்படி சொல்கிறார் அந்த லேடி. பவுல் வழக்கமான விஷயம் பார்த்தா வழக்கமாக போகும்போது எதிர்பார்த்து இப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். அப்போது அவள் என்ன அப்படின்னா, அவளை விட்டு போன்னு சொன்ன உடனே அந்த பேய் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த அவர் எஜமானலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவன் பிடிச்சி சிறைசாலையில் அவளை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஒப்பு கொடுத்த உடனே அவங்க சிறைசாலையில் கொடுத்த உடனே பவுல் உடனே என்ன யோசிக்கல அப்படின்னு பார்த்தா, எருசலேமுக்கு ஆள் அனுப்புவோமா? ஹலோ, ஏதாவது பிரச்சனைனா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆள் அனுப்புமா? நம்ம சர்ச்சில் ஒரு பிரச்சனை, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆள் அனுப்புமா? ஆவடிக்கு ஆள் அனுப்புமா? சொல்கிறாங்க, இவரை பிடிங்க அவரை பிடிங்க, இதை பிடிச்சி அவர் பிடிச்சுன்னா இது பவுலை செய்யலாம் பாருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, பிடிச்சி உள்ளே போட்டு அடித்து அவனை மாட்டி வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாருக்கும் ரெக்கமெண்டேஷனுக்காக போவே இல்லைங்க, அப்படியே விட்டாங்க. அவனுடைய வேலை என்ன? நான் என் நம்பிக்கை அவன் இருக்கு, கர்த்தர் மேலே, அல்லேலூயா, என் நம்பிக்கை அவன் மேலே சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தரை துதித்தான், ஜெபித்தான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். அல்லேலூயா, கர்த்தர் அவனை God released. கர்த்தர் அவனை விடுதலையாக்க மாட்டாங்க, அவனுடைய கூட இருந்த எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கினார். நான் சொல்கிறேன், மூணாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கணுமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் மற்றவங்களை சொல்ல மாட்டீங்களே, விடுதலை ஆகுங்க. எனக்கு விடுதலை விடுதலை வாங்கி 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 என்ன பண்ணுறது, ரொம்ப விடுதலை ஆகிடும். அப்புறம் என்ன ஆகிடும், ஆண்டு சொல்ல ரொம்ப நாள் இங்கேயே விடுதலை விடுதலை கேட்டு இன்னும் விடுதலை கேட்குற பாப்பா ஒரே விடுதலை கேட்க அப்படி சொல்லிட்டு என்பாரா ஈட்டிலே மோச்ச, இந்த பாட்டு நீங்கள் பாடுங்க தெரியாது. அவரை பாடி வச்சுட்டாங்கள, கர்த்தர் விடுதலை எல்லாம் பாடி விடுதலை. நம்ம ஆண்டு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 என் மேல் இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கப்பட்டு, அப்புறம் நன்மை செய்கிறவர் சுற்றி திரும்ப. சும்மா இருக்காங்க. கர்த்தர்களை விடுதலை ஆகணுமா, நீங்கள் புறப்பட்டு போய் மற்றவங்களை விடுதலை ஆகுங்க. உங்களுக்கு அடைக்கிற சிறை போகலையா, கவலைப்படாது, போங்க. மற்றவங்க அந்த சிறை தைரியமாக சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருந்தால், சத்துருவே சொன்னால் என்னை ஆசீர்வதித்தார், என்னோட கூட கர்த்தர் இருந்தால் நான் கேள்வி பதில் தந்தார், என்னை ஆசீர்வதித்தார், என் நீதிமன்ற கரிசா. இப்போது இந்த நான் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், கர்த்தர் என்ன சிறையை மாற்றுறதுக்கு வராதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க, ஊழியம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் பண்ணலாம், ஊழியம் பண்ண பார்ப்போங்க. கதையாக சொல்கிறாங்க, ஏன்னா கேட்கணும். ரோட்டில் இருந்தா கதை சொல்கிறாங்க, எந்த கதையும் என்ன பண்ணுறது, எடுப்பது செய்ய வேண்டியது என்னென்ன. பவுல்லாம் சொன்னாங்க, வசந்திக்க படிச்சிங்கன்னா தெரியும். வே ஆஃப் த சால்வேஷன் டு ப்ரீச். இவர் நமக்கு ரட்சிப்பின் வழி. நம்ம பேசுறதுன்னா மற்றவங்களுக்கு ரட்சிப்பின் வழி பேசணும். ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 16-17 தான் நீங்கள் வே ஆஃப் த சால்வேஷன் பார்த்தீங்க. 14-30 பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா, வேர்ட் ஆஃப் த லார்ட் ப்ரீச், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறத. 32 அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். போதித்தான். வழியை சொல்லணும், வழி கொடுத்த வசனத்தை சொல்லுங்க. அல்லேலூயா, வசனத்தை சொல்ல எம்மா ஒரு சீஷனுடைய மனக்கண்ணை திறக்கப்பட்டு அவனை இறுதியை கொழுந்துட்டு எரியும். ஊழியம் பண்ணான். போகும்போதே தொடர்ந்து ஆண்டவர் ஆவில ஏற்பார். இந்த இடத்துக்கு போகிறாங்க, ஜோம் பண்ணுங்க, இவங்களை சந்திப்பாரு. ஒரு தனிப்பட்ட ஆள் நான் எப்படி சொல்லணும், ஒரு 4-5 பேர் தான் எப்படி சொல்லணும், ஆண்டவர் மைக் வச்சு பேசினா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க. நான் போகும்போது அன்னைக்கு சிறு இருக்கோம், வசதி கேட்கும் போது என்ன பண்ணோம், விடுதலை பேய் ஓடுனா ஏசு நாமத்தை பேய் தெய்வம் சொல்லுங்க. போனால் போட்டோம் இல்லை, நீங்கள் அந்த விட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏசு நாமத்தை சொல்லிட்டு போயிடுங்க, அதுக்கு தெரியும், உங்களுக்கு அதுக்கு போனானே போடணும், சும்மா போடாது. என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, ஏசு நாமத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏசு யாரு, வானத்திலும் சகல அதிகாரம்.
இயேசு நாமத்தில் முழங்கால் முடங்கும். இயேசு நாமத்தில் ரட்சிப்பில்லையா? ஜாக்கிரதை. பாவத்தின் சம்பளம் மரணம். வாலிபனே, கண்களில் இச்சையில் எரியா இரு. ஆனால் ஜாக்கிரதை, வாலிப நாட்டில் கத்தத சிருஷ்டிக்கிற என்ன அடிச்சு விடுங்க. வசனத்தை சொல்லுங்க. பேசும் போதே பவரா பேசுங்க. சாதிங்க அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. கவர் வரணும்னு பேசுறது. கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்க. நீங்கள் இசபோல வாழுங்க. கூடயே இருப்பார், துணையாக இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாது, உங்களுக்கு எல்லாம் நல்லதே அப்படிலாம் சொல்லுங்க. வசனம் ரட்சிப்பை காத்து நீதிமானை என்பது அறிதனா பாவியை நீங்க போய் வசனத்தை சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்லுங்கப்பா ரட்சிப்பின் வழி வசனம். அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி தருவாங்க? திருப்பி அதை வேறு நீங்கள் போகிற இடத்துல குடும்பம் முழுவதும் ரட்சிக்கணும். சந்தோஷமாக இருப்பாங்க, ஞானத்தில் எடுப்பாங்க. உங்களை அவங்களே வழி அனுப்பி அவங்க சொல்லுவாங்க சமாதானமாக போவாங்க. எப்படி எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறது மூலியமான எவ்வளோ சந்தோஷங்க. அதோ வேற என்ன, பரலோகத்தில் ஆத்மா தாங்க நமக்கு அங்கே ஜொலிக்கும். அதனால் இதெல்லாம் எப்படிங்க வரும்? எப்படி வரும் அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாகவே ஆசை சொல்லிட்டு நிச்சயமாக ஆசைப்பா அதெல்லாம் சரி. ஆனால் சும்மா அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்காங்க. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தரை கூட இருக்கிற கர்த்தருக்கு worship the Lord. Hallelujah. Praise and worship Him. ரெண்டாவது pray and praise Him. மூணாவது preach. Hallelujah. Preach the word of God. That's simple. Praise and worship. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கூடியே இருப்பார். எந்த ஒரு மனிதன் தன் தேவைக்காக கர்த்தர் சிரிக்கத்தை ஜெபிக்கிறானோ அவனை கர்த்தர் துதிக்க வைத்து ப்ராஃபஸி இருப்பார். பிரேயர் பிரிங்ஸ் ப்ராஃபஸி. அப்புறம் எந்த மனுஷன் ஊழியம் பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க, அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பீஸ், சமாதானம். அல்லது சமாதானம் கொண்டு வந்து அவன் சொல்கிறான் செய்கிறது உங்களை விடுதலையாக்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ நான் ரகசியமாக போக மாட்டேன், வெளியேறவும் அடிச்சாங்க. நான் வெளியேறவும் நான் ரோம் இருக்கணும், ஓடி வந்து வெளியேறங்கம்மா என்ன மன்னிச்சுது எங்கள் பட்டணத்தை போகணும் ரட்சிக்கு பட்டம் சொல்கிறான். ஐயா இப்போ எப்படி போங்க? சமாதானமாக போங்க. யார் சொல்லுவா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்கு வந்தவன் சந்தோஷமான குடும்ப சந்தோஷம் சொல்கிறான். அவங்களுக்கு என்ன இருக்கு தானே வரும். இருபத்தி நிறைய எங்க வாயில் வாய் போச்சு. அவன் சொல்கிறான் இப்போதைங்க சமாதானமாக போங்க. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு திருவிழாவுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை எப்படி மாற்றுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவனா. ஓ அந்த நேரத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது வெளியேற மாதிரி அந்த நேரத்தில் கர்த்தரை துதிங்க, சோத்திரம். ஒவ்வொரு சின்ன வயசுல இருந்து அவனை வளங்க. நீ யோகம் பண்ணியா, நீ ஆராதனை பண்ணியா, பண்ணு ஆண்டவனை ஆசீர்வதிப்பான். அன்பா சொல்லுங்க, கேட்பான் அவனை. அதே போல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுங்க. கர்த்தரை ஆராதிக்க தனியாக ஆராதிக்க அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். அவரை துதிக்கிற நேரத்தில் பலியிடுற நேரத்தில் நீங்கள் இல்லைன்னா கர்த்தர் துக்கப்படுவார். நீங்கள் சரி கட்டுறதுக்கு ஜபம் பண்ணுங்க, விடாதீங்க. நிச்சயமாக ஜபம் உங்களை கொண்டு பதில் கொண்டு வரும். மூணாவது உங்கள் சரீரமாகுமா கர்த்தரை நம்புங்க. அவன் யாரையும் நம்புவான், கர்த்தரே நம்பணும். ஹல்லேலூயா. பவுல் வேண்டி அறிக்கை செய்வாங்க. எல்லாரும் எடுத்து ஓடிட்டாங்க, ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவராக. அவன் சிங்கத்துக்கும் கரடிக்கும் எல்லாம் மனிதனுக்கும் கர்த்தரை விலைக்கு காத்தான். ஏன் தெரியுமா? அவன் நம்பிக்கை கர்த்தர். பவுலே பயப்படாத, ஒருவனும் மேலே ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. நான் கூட இருக்கிறேன். இங்கே அநேக பட்டணத்தில் அநேக 18 வருஷத்துக்காக அநேக உண்டுன்னு சொன்னார்.
கர்த்தர் ஊழியம் செய்வேன், நான் உங்களோட இருந்து உங்களை பயன்படுத்துவேன். அநேக கர்த்தர் உங்களை மத்தியிருந்து கொடுப்பார். குடும்பமாக உங்கள் நோக்கமே என்ன வரணும்னா, இந்த ஆத்மாவை இந்த குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தும். என் மூலியமாக கர்த்தர் வெளிப்படணும், செயல்படணும், கர்த்தர் செய்வாங்க. ஹல்லேலூயா. எத்தனோட பேர் கர்த்தர் பேசினார். ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு உங்கள் வார்த்தை, இந்த பலிபீடத்திலிருந்து வர வார்த்தை தான் இன்னைக்கு உங்களை நியாயம் தீர்க்கும். உங்களை மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணுற ஏற்கனவே நியாயம் தீர்க்கும். கர்த்தர் இந்த வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொல்லி இப்போது உங்கள் வார்த்தைக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, என்னோடு மறுபடியும் என்னை பேசின ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே இயேசுவே, நான் உங்களை ஆராதிக்கிறேன். இப்போதுதான் உங்களை ஆராதிக்கணும். சத்துருடைய கண் திறக்கப்படும். கண்டோம் அப்படின்னு சத்துரு சொன்னான். நான் ஆராதிக்க என் வேலை என்ன சொன்னான், தண்ணீரை கண்டோம். அதுபோல் அவரை ஆராதித்து ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா ஆசீர்வாதமும் எல்லாரும் காணும்படியாக நம்மை ஆராதிக்கிற நிகழ்வை காண ஆலயத்திலிருந்து ஆராதிக்க, தனிப்பட்ட வாய்ப்பு ஆராதிக்க என்று கர்த்தர் நோக்கி கேளு. கர்த்தர் உதவி செய்வார். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு நாள் போனால் மறுபடியும் வராது, நேரம் போனால் மறுபடியும் வராது. கர்த்தர் கொடுக்க வேண்டியது கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நேரங்கள் கொடுத்துருக்காரு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நம்ம என்ன பண்ண வேண்டும், சரி கட்டணும்னு நீங்கள் உங்கள் சொந்த பலம் இதெல்லாம் பண்ணாதீங்க. சரி கட்டுறது கர்த்தர். ஆலயத்துக்கு வராமல் பதில் வராது. ஆலயத்துக்கு வராமல் ஆசீர்வாதம் வராது. ஆலயத்துக்கு வராமல் கர்த்தர் உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார். ஆலயத்துக்கு வராமல் சந்தோஷம் வராது. துக்கமாக தான் இருக்கீங்க. ஆலயத்துக்கு வராது கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பதிலளிப்பா. கர்த்தர் உங்கள் மற்ற சத்து உங்களை என்னென்ன வார்த்தை அதெல்லாம் முறியும் அதெல்லாம் அந்த வில்லெல்லாம் முறியும். ஆனால் உங்கள் வில்ல நிமிர்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாத்திரம் இல்லை, உங்களை பெருகப்பட்ட மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதமான திருக்கு தரிசன வார்த்தைகளை உங்கள் வாயால் சொல்ல வைப்பார். அது கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் அவனுக்கு ரீவெஷன் பண்ணார். கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் ரீகாம்பன்சேஷன் பண்ணார். கர்த்தர் செய்யவே செய்யலை. ஆனால் கர்த்தர் ஜெபம் பண்ணதை கேட்டு கர்த்தர் செய்தார், சரி கட்டினார். ஹல்லேலூயா. மூணாவதாக அவனுடைய வாழ்க்கையை ஊழியம் பண்ண பவுலுடைய கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் மினிஸ்ட்ரி அவர் பண்ணார். ஜெயிலோட கலவரியில் வெளியே வந்து திரும்ப தன்னுடைய ஊழியத்தை தொடர்வதை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அவர் சிறையில் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கர்த்தரையே நம்பிட்டு இருக்கணும். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷ வழியை பிரசங்கம் பண்ணுங்க, அவர் ஆவியை நம்புங்க. உங்க எல்லா சிறையிலும் கர்த்தர் மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. மாற்றுவார். கர்த்தருடைய மாற்றி நிச்சயமாகவே எங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. ஜெபம் அன்பும் திரும்ப நிறைந்த எங்கள் பரலோகத்தை மீதார் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு இந்த செய்தி மக்களோடு பேசுகிறோம். ஆண்டவரே, அதை நிறைவேற்றுகிறோம். யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் அறிந்திருக்கிறேன். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், இதயத்தை பார்க்கிற தேவன். இன்னைக்கு ஒருவேளை இதெல்லாம் குறை ஆண்டவரே, என்னை கர்த்தர் எல்லாத்துக்கும் நிச்சயமாக முடிவு, என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு சொன்ன சத்து பார்க்க செய்வார் என்று பேசுகிறீங்க. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க நீ பலிபீடு கட்ட அந்த அனுபவத்தை ஜெபிக்கிற பழக்கத்தை, வேத வசனத்தை படித்து அறிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை தான் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும். இயேசு நாமத்தில் ஆமென். அப்படியே அமைக்க